அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாவினுடைய சாந்தியும் அவனது கருணையும் சத்திய திருத்தூதர், சன்மாக போதகர், சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் வாழ்வில் எல்லா நிலையிலேயும் தக்வாவுடைய நிலையை நசீவாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருள் நம் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை புனிதமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஏனைய 11 மாதங்களை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, கண்ணியம் மிக்கது, மகத்துவம் வாய்ந்தது. அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த ரமலானுடைய மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததென்றால், சையதுனா யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது 12 பிள்ளைகளில் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்களோ அதே போன்றுதான் 12 மாதங்களிலே இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். உண்மையில் வானலோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை, மகத்துவத்தை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா யாருக்கு பாக்கியமாக இந்த ரமலானை வழங்கினானோ அப்படிப்பட்ட நாம் இந்த ரமலானுடைய மகத்துவத்தை, இதனுடைய சிறப்பை இன்றளவும் விளங்காமல் இருக்கிறோம் என்பதுதான் கைசேதம். கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் அதற்கென்று சொல்லி ஒரு தனி நோக்கம் உண்டு. உலகத்தில் அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது அற்ப படைப்பாக இருந்தாலும் சரி, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த பொருள், அந்த வஸ்து இருக்கும் பொழுதுதான் அந்த வஸ்துவுக்கு மரியாதை. தன் நோக்கத்தை மறந்து தன் நோக்கத்துக்கு மாற்றமாக அந்த படைப்பு செயல்படுகின்ற பொழுது அது தன்னுடைய கண்ணியத்தை இழந்து விடுவதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். உலகத்தில் மக்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்காக மனிதன் எத்தனையோ கருவிகளை, எத்தனையோ வஸ்துக்களை அவன் இந்த உலகத்தில் உண்டாக்குகிறான். தான் எந்த நோக்கத்திற்காக ஒரு பொருளை உண்டாக்கினானோ அந்த நோக்கம் நிறைவேறாத பொழுது அந்த பொருளை அவன் தூக்கி எறிவதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ மனித படைப்பினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய படைத்ததற்குண்டான நோக்கம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதென்றால் அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இபாதத்து, நல் அமல்கள் செய்வதுதான், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்வதுதான் இந்த உலகத்தில் மனித குலத்தினுடைய நோக்கம். சில நேரங்களிலே அந்த நோக்கத்திலிருந்து மனிதன் தவறுகின்ற பொழுது 70 தாய்களை விட மேலாக, 70 தாய்களை விட அதிகமாக அடியார்கள் மீது இரக்கம் கொண்ட வல்ல ரஹ்மான் அந்த மனிதன் தன் பக்கம் திரும்பி வருவதற்கு, வாழ்க்கையிலே அவன் திரும்பி வாழ்வதற்கு சில வாய்ப்புகளை தருகிறான். அந்த வாய்ப்புகளிலே முக்கியமான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய மாதம்.
அல்லாஹ்வின் பேரருளால் இன்று முதல் தராவியை நாம் தொழுது இருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட அந்த வசனங்களில் சூரா பக்ராவினுடைய அந்த வசனங்களில் 1.25 ஜுசுகளிலே பல இடங்களிலே அல்லாஹு தாலா நேரடியாக மறைமுகமாக சிமிச்சையாக அல்லாஹு தாலா நல் அமல்களை பற்றி நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தாலா பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்கின்றான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதூன். சில நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், உண்மையாகவே அவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்து, யார் அப்படி நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகள் என்றால் எப்படிப்பட்டவர்கள்? ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சொர்க்கத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போது இந்த சொர்க்கத்திற்கும் ரமலானுக்கும் உண்டான தொடர்பை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வானத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அனைத்து வாயில்களும் அனைத்து கதவுகளும் வாசல்களும் திறக்கப்பட்டு விடுகிறது. நரகத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விடுகிறது. ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ என்ன காரணம்? இந்த ரமலானுடைய மாதம் என்பது நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குண்டான மாதம், நரகத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்குண்டான மாதம். எனவே புனிதமான இந்த மாதத்தில் முதல் பிறையிலே நாம் இருக்கிறோம். முதலிலே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற புனிதமான மாதத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானுக்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் நம்மோடு இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் மரணம் வருமா என்று நாம் யோசித்து பார்த்திருக்க கூட மாட்டோம். அப்படி எத்தனையோ நபர்கள் ரமலானுக்கு ஒரு பிறைக்கு முன்னால், ரமலான் பிறை தெருவதற்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் தன் அடியார்களிலே நம்மை இந்த ரமலானை அடைவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய இந்த தேர்ந்தெடுத்தலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலான் பயன்படுத்துவதற்குண்டான மாதம். அமல்கள் செய்து நம்முடைய பாவங்களுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு பெற்று நாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு உண்டான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு அடியான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் தன்னுடைய அமல்களை கொண்டு யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு இஸ்ரவேலர்களிலே வாழ்ந்த ஒரு பெரும் வணக்கசாலியை பற்றி சொல்வார்கள். நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு. 500 ஆண்டு காலம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருந்த அந்த நல்லடியார் பகல் முழுவதும் நோன்பு வைத்து இரவு முழுவதும் நின்று வணங்கி சுஜூதிலேயே தன்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டி உன்னத நிலையிலே மரணம் அடைந்த அந்த நல்லடியார் நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட அடியாரும் தன்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லாமல் அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாகத்தான் செல்வார்கள் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபிமொழி நமக்கு என்ன சொல்ல வருகிறது? நாளை மறுமையிலே ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் செல்ல வேண்டும். ஆனால் நாம் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து என்பது எல்லா அடியார்களுக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை நாம் பெறுவதற்கு இந்த உலகத்திலே அமல் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகளை நாம் ஒரு முறை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அது ஒட்டுமொத்தத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நல் அமல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹமத்து உண்டு. அந்த நல் அமல் என்பது உடல் சார்ந்த வணக்கங்களாக இருக்கலாம், அல்லது பொருள் சார்ந்த வணக்கங்களாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் செய்யப்படுகின்ற நற்காரியங்களாக, அடியார்களுடைய விஷயத்திலே செய்யப்படுகின்ற நற்காரியங்களாக ஏதோ ஒன்று. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் நல் அமல்கள் செய்பவருக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அந்த ரஹமத்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு மிக இலகுவாக கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றி ரமலானை 3 பாகங்களாக பிரித்து சொல்லுவாங்க.
இந்த ரமலானுடைய முதல் 10 என்பது அல்லாஹ்வினுடைய ரஹமத்துக்குரியது. அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரியது என்றால் என்ன அர்த்தம்? அப்போது மற்ற 10களிலே மற்ற நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்காதா என்பது அல்ல. முந்தைய 10 நாட்களில் மிக விசேஷமாக மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த முதல் 10 நாட்களிலே அடியாரைக்கு முன்னோக்கி வருகிறது என்று நாம் விளங்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரஹிமஹுல்லாஹு இம்ரான் மன் ஸல்லா கபலல் அஸரி அர்பஅன். யார் அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் முன்சுன்னத்தை தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட அடியாருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, ரஹமத்து செய்கிறான் அப்படின்னு சொன்னான். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். நல் அமல்கள் செய்பவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது என்பதற்குண்டான உதாரணம். நாளைக்கு மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் நாம் அமல்களை செய்ய வேண்டும். அமல்கள் செய்வதற்குண்டான ஒரு மிகவும் ஏற்றமான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மற்ற மாதங்களிலே நாம் செய்கின்ற அமலுக்கும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற அமலுக்கும் மத்தியில் 70 மடங்குகள் வித்தியாசம் இருக்குது. மற்ற மாதங்களிலே நாம் ஒரு நஃபீல் தொழுகிறோம், அதே நஃபீலை இந்த ரமலான் மாதத்திலே நாம் தொழுகின்ற பொழுது 70 மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது. அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த ரமலானுடைய மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் நம்மிலே யாரும் நோன்பு வைப்பதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. 30 நாட்கள் முதல்ல 30 நாள் நமக்கு நோன்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் நியத்து வைக்க வேண்டும். முதல் விஷயம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் சலாமத்தாக இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் ரமலானை நினைத்து ரமலானுடைய வருகையை எண்ணி அவர் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும், மனதில் சந்தோஷம் வரணும். ரமலான் வந்துருச்சே இப்படி அப்படின்னு சொல்லி ரமலானை நினைத்து வருத்தப்படுவதோ ரமலானை நினைத்து கவலைப்படுவது என்பது அவருடைய ஈமான் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்குண்டான ஒரு அறிகுறி. எனவே இந்த புனிதமான மாதம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. இந்த மாதத்தை நாம் ரஹமத்தாக கருத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு சில நேரங்களிலே சில சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை அடியான் திருந்துவதற்காக அல்லாஹ் வழங்குகிறான். அப்படி அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஆக சால சிறந்தது இந்த ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தார்கள் இந்த ரமலானுடைய சிறப்பை இதனுடைய மகத்துவத்தை மட்டும் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்றால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உதாரணமாக இப்போ நம்ம விசேஷமான ஏதாவது நாட்கள் இருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், இந்த நாட்கள் எல்லா நாளும் இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அதே போன்று தான் ரமலானும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அமல்களுக்கு அதிகமாக அமல்கள் செய்வதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்திலே மற்ற மாதத்தை காட்டிலும் அதிகமாக குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகள் இருக்க வேண்டும். தினமும் நம்முடைய நேரங்களை குர்ஆனுக்காக ஒதுக்கி அதிகமான நேரத்தை குர்ஆன் நஃபிலான வணக்கங்களில் நம்முடைய அதிகமான வணக்கங்கள் குர்ஆனோடு இருத்தல் வேண்டும். ஹதீஸில் வருது, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் முக்கியமான 2 அமல்கள், ஒன்று இந்த குர்ஆனை ஓதுவது, ஓத கேட்பது, ஓதி காட்டுவது. இந்த அமல்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் அதுவரை எந்த அளவுக்கு திருக்குர்ஆன் இறங்கியதோ அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஓதி காட்டுவாங்க. அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த அந்த ரமலானுடைய வருடத்தில் மட்டும் முழு குர்ஆனையும் 2 முறை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஓதி காட்டியிருக்கிறாங்க. இது ஒன்று. 2வது அமல், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் அதிகமான தர்மங்களை, தான தர்மங்களை, சதக்காக்களை செய்திருக்கிறார்கள். ஃபர்லான ஜகாத் அல்ல, உபரியான நஃபீலான சதக்காக்களை செய்திருக்கிறார். ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே கான அஜ்வதன்னாஸ், மனிதர்களே அவங்க தான் அதிகமான ஒரு கொடையாளி. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு அதிகமாக செய்வாங்க அப்படின்னா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும்
வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான தர்மங்களை செய்வார்கள். காற்று எப்படி தன்னிடத்தில் எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் செல்லும் இடத்திலே தந்துவிட்டு செல்கின்றதோ, அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்தில் தங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்காம எல்லாத்தையும் தர்மம் செய்து விடுவார்கள். எனவே ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம், தான தர்மத்தினுடைய மாதம், இரவு வணக்கத்தினுடைய மாதம். இரவு வணக்கம் என்று சொன்னால் வெறுமனே தராவி தொழுகை மட்டுமல்ல, தராவி தொழுகையையும் தாண்டி தஹஜ்ஜுடைய தொழுகை, அதையும் தாண்டி கியாமுல் லைல் நடுநிசை தொழுகை போன்ற தொழுகைகள் இருக்கிறது இந்த மாதத்திலே. அது போன்ற அமல்களிலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். சஹருடைய நேரம், சஹர் செய்வதற்காக நாம் எழக்கூடிய உண்மையான அது ஒரு பரக்கத்தான நேரம். முன்னோர்கள் சொல்லி தருவாங்க, ஒரு அந்த சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய அந்த நேரம் எந்த அளவுக்கு பரக்கத்து வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் அந்த நேரத்தில் எழுந்து அவர் எந்த அமலும் செய்யலை, எழுந்து உலகத்தினுடைய ஆகுமாக்கப்பட்ட காரியங்களை ஈடுபடுறார். உதாரணமாக ஒரு ஆள் காலையில் எழுந்து சமைக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அல்லது எழுந்து வீடை சுத்தம் பண்ணுறாரு, அல்லது காலையில் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து துணிகளை துவைக்கிறார், அல்லது தன்னுடைய வேறு ஏதாவது அலுவல்கள் செய்தாலும் அவருக்கும் அந்த நேரத்தினுடைய பரக்கத்து கிடைக்கும் என்று எழுதுகிறான். அப்படி என்றால் அந்த நேரத்திலே நாம் அமல் செய்கின்ற பொழுது அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே இந்த ரமலான் என்பது ஒரு வருட காலம் சரியாகுவதற்குண்டான ஒரு மாதம். உலமாக்கள் சொல்லித்தராங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் 3 நிலைகள். ஒன்று, ஒரு ஜும்மாவுடைய நாள். அந்த ஜும்மாவுடைய நாள் மட்டும் ஒரு மனிதன் வாரத்தில் ஜும்மாவுடைய நாளை சரியாக அவன் பயன்படுத்தி கொண்டால் வாரத்தினுடைய மற்ற நாட்களும் அவருக்கு நல்ல முறையிலே இருக்கும். அதே போல் ஒரு அடியான் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் ஏனைய 11 மாதங்களும் அவனுக்கு நல்ல முறையிலே சிறந்த முறையிலே அமையும். அதே போல் ஒரு அடியானுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஹஜ்ஜு சரியாக இருந்து விட்டால் போதும், அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக ஆகிவிடும். அப்போது நம்முடைய ஒரு வருடத்தினுடைய 11 மாதத்தினுடைய மதிப்பீடு, 11 மாதத்தினுடைய ஒரு முன்னோட்டம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே இந்த மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும். அமல்களுக்கு மட்டுமே நாம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும். வேறு எந்த வீண் காரியங்களிலேயோ வேறு விதமான காரியங்களிலோ நாம் ஈடுபடக்கூடாது. பொதுவாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தூங்குவது, பேசுவது, இது போன்ற விஷயங்களிலே நேரங்களை குறைத்து கொள்ள வேண்டும். வீணான காரியங்களிலே அறவே இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நாம் பகலிலே நோன்பு வைக்கிறோம், இரவுகளிலே நின்று வணங்குகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலர்களை பற்றி எச்சரிக்கை செஞ்சாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ருப்ப சாயிமின் லைசலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு வைத்ததிலிருந்து பசித்திருந்ததை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. எத்தனையோ இரவிலே நின்று வணங்குபவர்கள் அவர்கள் இரவிலே விழித்திருந்ததை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிச்சிருந்ததை தவிர வேறு எந்த நன்மையும் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்டவர்கள்? எப்படி நோன்பு வைக்க வேண்டுமோ அப்படி நோன்பு வைக்காதவர்கள். நோன்பு அப்படின்னு சொன்னால் வெறுமனே வயிற்றுக்கு வாய்க்கு மட்டும் நோன்பு அல்ல. மனிதனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நோன்பு இருக்கிறது. கண்ணுக்குண்டான நோன்பு, நாவுக்குண்டான நோன்பு, கைகளுக்குண்டான நோன்பு, காதுகளுக்குண்டான நோன்பு என்று இருக்கிறது. அது என்ன மற்ற உறுப்புகளுடைய நோன்பு என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த விஷயங்களிலே ஈடுபடாமல் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்றதா இருந்தால், சிறிய பெரிய பாவங்கள், அனைத்து வகையான பாவங்களிலிருந்தும் ரமலானில் நாம் தவிர்ந்து இருத்தல் என்பதுதான் நாம் மற்ற உறுப்புகள் செய்யக்கூடிய அந்த நோன்பாக இருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதம் இது அமல்களுக்குண்டான சீசன். எப்படி உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு சீசன் வருகிறதோ அதே போன்று தான் முஃமின்களாகிய நமக்கு இந்த ரமலான் என்பது அமல்களுக்குண்டான சீசன். இந்த ரமலானில் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் கனிமத்தாக பொக்கிஷமாக நினைத்து அதை ஏதாவது ஒரு நற்காரியத்திலே கழிக்க வேண்டும். சும்மா இருக்கும் பொழுது எங்கே வெளியில் போகிறோம் வரோம், நம்மளுடைய நாவுகள் தஸ்பீ ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற வீணான காரியங்களிலே நம் நேரங்களை, அதாவது மறுமைக்கு பயன்படாத காரியங்களிலே நம்முடைய நேரங்களை செலவிடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா
அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த உலகம் இன்று அமல் இருக்கிறது, கேள்வி கணக்கு இல்லை. நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கும், அமல் இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளோ வேணால் அமல் செய்யலாம், யாரும் கேள்வி கணக்கு கேட்க போகிறது இல்லை. ஆனால் மறுமையில் நம்மால் ஒரு சின்ன அமலை கூட செய்ய முடியாது, அங்கே கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது செய்கின்ற ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அது நமக்கு பன்மடங்காக நமக்கு அது நன்மை தருவதற்கு காத்திருக்கிறது. அல்லாஹ் தந்த வாய்ப்பு, இதை நாம் பயன்படுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானை உரிய முறையில் அடைந்து கொண்டு உரிய முறையிலே பயன்படுத்துவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.